இப்போ இருக்கிற காலத்தில் நமக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து எக்ஸ்பைரி மீன்ஸ் அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஆஃபீஸ் பிசியோட க்ளீனிங் வீடியோ நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க. அந்த பிசிக்கு நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் இருக்கிறதுலே ஒரு மட்டமான கேபினெட்டில் வந்து நம்ம பிசி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணதுக்குள்ள எனக்கு போதும் நினச்சி கிட்டத்தட்ட ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் எனக்கு டைம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிசியோட, அதாவது அந்த பிசி கேபினெட் தான் நம்ம ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க் எது அப்படின்னா டையாச்சி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் இதுலையுமே நீங்கள் கேட்கலாம், ப்ரோ நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கி பேசாமல் எஸ்எஸ்டிக்கு போயிடலாமேங்கிறத கேட்கலாம். அண்ட் எஸ்எஸ்டி வந்து காஸ்ட் கூட அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்சோ இந்த லோ காஸ்ட் எஸ்எஸ்டிஸ் எல்லாமே என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது, ரீட்ரைட் ஸ்பீட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த டைச்சிங்கிற ஹார்ட் டிஸ்க் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ண வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்கலாம், ப்ரோ டொஷிபாக்கு போகலாம், சீகேட்டுக்கு போகலாம், அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். டொஷிபா சீகேட்டுக்கு இங்கே போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மெயினாக பட்ஜெட் தான். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். அண்ட் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஹார்ட் டிஸ்கில் பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 20% ஃபாஸ்ட் டியூரபிலிட்டி ஆமாம் கேட்போம். அதே மாதிரி 1 TB ஹார்ட் டிஸ்க் எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓகே ரைட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கொலாபரேஷன் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் இவ்வளோ போட்டிருக்கீங்களே, ஆர்பிஎம் போடவே இல்லை. ஒருவேளை எனக்கு தான் இங்கே ஆர்பிஎம் தெரியலையான்னு பட் இங்கே ஆர்பிஎம் அப்படிங்கிற ஒரு இதே நாங்கள் மென்ஷனே பண்ணல. இது நான் வாங்கின காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1900 1800 நான் வாங்கியிருந்தேன். பட் இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 4000 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ என்ன காஸ்ட்டுக்கு இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மெயினாக வந்து 2 years வாரண்டி அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கினது ஆஃப்லைன் கடையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 1 year தான் வாரண்டி அப்படிங்கிறதையும் போட்டிருந்தாங்க. ஸோ ஏன் இந்த ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாமே பிராண்டு கொடுக்குற அந்த கம்ப்ளீட் வாரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. அப்புறம் கீழே வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நான் வாங்க போன கடையில் என்ன பண்ணால் 2 ஹார்ட் டிஸ்க் இருந்தது. இதே பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா இதே பிராண்ட் கிடையாது, இன்னொரு பிராண்ட் இருந்தது. இந்த ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதை தூக்கி பார்க்கும்போது இது நல்லாவே வெயிட்டாக இருந்தது, அது வந்து வெயிட்டே இல்லாமல் இருந்தது. இந்த ஹார்ட் டிஸ்க்குள்ளே என்ன இருக்குது, அதாவது இந்த பேக் உள்ளக்க என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அண்ட் நான் வாங்கினதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் நம்ம ஒரு சர்வர் செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த மீடியா ஸ்டோரேஜ் சர்வருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் வேணும், அதாவது ஸ்பேஸ் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் டிஸ்க்கு போயிருக்கோம். இல்லை அப்படின்னா நான் எப்போயுமே எஸ்எஸ்டி தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எஸ்எஸ்டிஸ் வந்து ரிலையபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளக்க நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கார்ட்போர்ட் பேக் கொடுத்துருக்காங்க. இதில் எது அப் எது டவுன் அப்படின்னே தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டியாக தான் பேக் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. அதே மாதிரி பேக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சீல் கொடுத்துருக்காங்க. இந்த சீல் அதாவது எல்லா ஹார்ட் டிஸ்க்குமே சீல் தான் போட்டிருப்பாங்க. மெயினாக இது வந்து ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களும் பாருங்கள். இதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சீல், அதாவது வெளியே உள்ள அந்த சீல் எதுவுமே போடல, ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கர் சீல் மட்டும் தான் போட்டிருக்காங்க, வேறு எதுவுமே இங்கே இல்லை. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பழைய டைப் ஹார்ட் டிஸ்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. அதே மாதிரி இங்கே சீல் எல்லாமே எதுவுமே ப்ரோக்கன் ஆகலை. மெயினாக வந்து இதை செக் பண்ணிக்கோங்க, இந்த சீல் எதுவுமே இங்கே ப்ரோக் ஆகலை. ஸோ இதுதான் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் டைச்சியோட பிராண்டோடது. சீரியல் நம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. அதே மாதிரி வாரண்டியோட டேர்ம்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. மித்தபடி சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லை. நம்ம இதில் மெயின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்சோ இதோட ஸ்பீட் செக் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா டொஷிபாவில் ஆல்ரெடி 2 TB ஹார்ட் டிஸ்க் வந்து 2 இருக்குது. அதே மாதிரி அதோட டெஸ்ட்டையும் இதோட டெஸ்ட்டையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓகே, இந்த பிராண்டுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்பீட் செக் எல்லாமே பண்ணி பார்த்துடலாம். இந்த ஹார்ட் டிஸ்கை இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய கேபினெட் நான் க்ளீன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த கேபினெட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கேபின் நல்லாவே க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம க்ளீன் பண்ணிடலாம், இந்த ஹார்ட் டிஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கேபிள்ஸ் எல்லாமே ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த கேபிள்ஸ் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபேனில் போய் உரசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் படி நம்ம இந்த கேபிள்ஸை கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் பிரச்சனையே கிடையாது, இந்த கேஸ் தான் பிரச்சனை. ஆக்சுவலாக இந்த ஃபிங்கர்ஸ் அசன்ட் அப்படிங்கிற இந்த கேஸில் வந்து என்ன ப்ராப்ளம்னா,
நமக்கு ஹார்ட் டிஸ்கோட அந்த பிளேஸ்மெண்ட் தான் ப்ராப்ளமே. இந்த ஹார்ட் டிஸ்க்கை கழட்டி மாட்டுறதுக்காக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பிஎஸ்சிவே கழட்ட வேண்டியதாக இருந்தது. ஸோ பிஎஸ்சியை கழட்டி பார்த்தேன், பட் பிஎஸ்சி வரல. ஏன் அப்படின்னா நான் மதர் போர்டை கழட்டி ஆகணும், அதுக்கப்புறம் தான் இந்த பிஎஸ்சியே வரும். ஸோ நான் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மதர் போர்டையும் கழட்டி ஆகணும் அண்ட் அதே மாதிரி இந்த பிஎஸ்சி கழட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் தேடி பார்த்தது இந்த பிஎஸ்சிக்கும் இந்த ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கும் சைடில் ஒரு கேப்லேயே நாங்கள் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் உள்ளே போயிடுது. அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு உட்காராது. ஏன் அப்படின்னா அந்த சைடில் நமக்கு போட வேண்டிய ஸ்க்ரூஸ் எல்லாமே சரியில்லை. அண்ட் அதே மாதிரி அந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. விச் மீன்ஸ் அங்கே டிவிடி ரைட்டர் வருது. ஸோ டிவிடி ரைட்டர் அங்கே வர்ற காரணத்தினால நமக்கு அங்கே ஹார்ட் டிஸ்க் போட முடியாது. அண்ட் எனக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் அப்போ தான் தெரிய வந்தது. ஸோ லாஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஹார்ட் டிஸ்க்கை மாட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பிஎஸ்சி மாட்டினேன். ஸோ பிஎஸ்சி மாட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு அந்த பக்கம் ஸ்க்ரூஸே போட முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. திருப்பி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது சின்ன ஒரு எக்ஸ்ட்ரூஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நான் ஹார்ட் டிஸ்க் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா என்னோட ரைட் சைடு, அதை பிஎஸ்சி இப்போ நான் ஓப்பனில் இருக்கு இல்லையா, இந்த சைடில் வந்து நான் ஈஸியாக ஸ்க்ரூ போட முடிஞ்சது. ஆனால் இதோட மறுபக்கம் அதாவது அதர் சைடில் வந்து எனக்கு ஸ்க்ரூ போடுறதுக்கு 2 ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. அண்ட் இந்த ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். அண்ட் இதோட ஒரிஜினல் ஃபுட்டேஜோட லென்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.25 அதாவது 1.5 மணி நேரம், 1.25 கிடையாது 1.5 மணி நேரம் கிட்ட வரும். இப்போ இங்கே நான் இந்த டார்க் வச்சு காமிக்கிற இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ள 2 ஸ்க்ரூ மாட்டுறது கிரேட்டு. செகண்ட் உள்ள 2 ஸ்க்ரூ நான் எப்படி மாட்டணும் அப்படின்னா ஒரு ஃபேஸில் வந்து அதாவது ஒரு சைடில் வந்து அதோட கேபினெட் இருக்கும், அதுக்கு உள்ளக்க வந்து அதோட பிளேட் இருக்கிறதுனால நான் உள்ளே போய் மாட்ட வேண்டியதாக இருந்தது. இது வந்து எனக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்ததுனால எனக்கு கிட்டத்தட்ட இதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு மட்டுமே எனக்கு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. இதனாலே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸோட அசன்ட் இந்த கேஸை வந்து நான் அதாவது இந்த கேபினெட்டை வந்து நான் ரொம்பவே வெறுத்துட்டேன். அண்ட் இது வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு கேபினெட்டு கூட. பட் கேபினெட் பில் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர ஒரு டென்ஷன் ஏற்றிடுச்சு இந்த கேபினெட். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபிங்கர்ஸ் பிராண்ட் வந்து கேபினெட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கே போயிட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு இந்த கேபினெட் வந்து கடுப்பேற்றி விட்டுருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்பீட் செக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பீட் செக் வந்து நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த டையாச்சியோட அன்பாக்சிங்கை பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை நான் வாங்கினது வந்து ஆன்லைனில் கிடையாது, ஒரு லோக்கல் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். அப்படி வாங்கும்போது நான் லோக்கல் ஸ்டோரில் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்டர்னல் பின்ஸ் இருக்குமாங்கிறத கேட்டிருந்தேன். அதே மாதிரி அவங்க இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு பின் இருந்திருக்காது. இதை பற்றி ஒரு சரியான டீட்டெயில்ஸ் இந்த ஸ்டோரில் இல்லை அப்படிங்கிறத நினைக்கிறேன். செகண்ட் வந்து இது ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 130 MB அந்த ஸ்பீட் வருது. அதேமாதிரி நான் ஃபுட்டேஜில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இந்த ஹார்ட் டிஸ்க் அதாவது இந்த லோ காஸ்ட் ஹார்ட் டிஸ்கை சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து கேம்ஸ் கிடையாது, மீடியா அதாவது என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாக நிறைய கண்டென்ட் வந்து அதில் ஸ்டோர் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஹார்ட் டிஸ்க்கை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து என்னோட ஆஃபீஸ் பிசியை நான் சர்வரை மாற்ற போகிறேன்.
அதுக்காக தான் இந்த ஹார்ட் டிஸ்க்கை நான் சூஸ். மெயினாக இந்த சர்வர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் அண்ட் என்னோட ஒரு வெப்சைட் இருக்குது அதை போஸ்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் நான் அதை பற்றியும் போடுறேன். 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த காஸ்ட்டுக்கு கிடைக்கிறது ஓகே தான். மற்றபடி நீங்கள் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இதெல்லாமே நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அண்ட் மெயினாக வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கிறிஸ்டல் டிஸ்க் இன்ஃபோ இந்த சாஃப்ட்வேர் வந்து போட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 2 மணி நேரம் ஒர்க் ஆனதாக அந்த கிறிஸ்டல் டிஸ்க் இன்ஃபோ சொல்லுது. அண்ட் இந்த கிறிஸ்டல் டிஸ்க் இன்ஃபோ நான் எப்போ இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் போட்ட உடனே நான் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த டேட்டாஸ் கிடச்சிருந்தது. அந்த ஃபுட்டேஜ் நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டேன். அண்ட் நீங்கள் இந்த லோ காஸ்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா கூட சூஸ் பண்ணலாம். மெயினாக நீங்கள் உங்களோட பர்சனல் டேட்டாஸ் வேறு ஏதாவது டேட்டாஸ் நீங்கள் அதில் வைக்க போகிறீங்க, அதாவது அதை ரீட் பண்ணி ரைட் பண்ண போகிறீங்க, அதில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2000 இல்லை 3000 கிடையாது, ஒரு 2000 போட்டு Toshiba 2 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, நீங்கள் அதிலே போயிடலாம். அதோட ரிடன்டன்சியும் சரி, அதோட லைஃப் டைமும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் அந்த ஹார்ட் டிஸ்க்கை நான் பர்சனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன், ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ இதில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலசரவணன். பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.